ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சாஃப்டாக பசனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. கடலைப்பருப்பு 75% வெந்துருச்சு. இந்த கடலைப்பருப்பை தனியாக எடுத்துட்டு அதே தண்ணியில் 1 கப் வெல்லம் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. கடலைப்பருப்பு கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி 1-2 தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்து இந்த தண்ணியில் வெல்லம் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை எடுக்காமல் கிண்டணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் ஆற வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு அந்த மைதா மாவை நல்லா விரித்து எடுத்து விட்டுட்டு நடுமத்தியில் இந்த பூரணத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சாலும் சரி, இல்லை கைட்டு நல்லா எடுத்து விட்டாலும் சரி, நல்ல சூடான தோசைக்கல்ல 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான போலி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோட மீட் பண்ணலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களை தேடி வரும்.